அன்புள்ள சகோதரர்களே, அனாதை பெண்கள் என்ற பட்டியல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீதியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். வஃபி அக்லிஹா ஷை, இம்ரஅத்துன் ஃபி அக்லிஹா ஷை, ஒரு பெண்மணி, அவங்க மதீனாலே அறியப்பட்டவங்க, அவங்களுக்கு புத்தி கோளாறு என்று சொல்லி, அவர்களுக்கு புத்தி கோளாறு என்று அறியப்பட்ட ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வை நிறுத்துறாங்க. எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நீங்க நிறைவேற்றி தரணும்ன்றாங்க. ஆனா அவங்க புத்தி கோளாறு அறியப்பட்டவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உம்ம ஃபுலான், ஏ தாயே, சம்மி ஹாஜதக், உங்களுக்கு தேவை என்கிட்ட சொல்லுங்க, இந்த வீதியில எங்க நீங்க இருக்க சொன்னாலும் நான் நிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த வீதியில் எந்த இடத்தில் நீங்க நிக்க சொன்னாலும் நின்று உங்கள் தேவையை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன். அவங்க அழைச்சி ரோட்டுக்கு பக்கமா கூட்டிட்டு போனாங்க, என்னமெல்லாம் பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேவையை நிறைவேற்றி வைத்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வஃபி அக்லிஹா ஷை, ஒரு பைத்தியமான ஒருவரோடு வீதியில் நாம் ஒதுங்குவது நம்மளுக்கு அகௌரவம் என்று நினைப்போம். யா உம்ம ஃபுலான், ஏ என்னுடைய தாயை உங்களுக்கு இடத்தை சொல்லுங்க, நாங்க நிக்கிறேன் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, ஏனென்றால் அது போன்றவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படும்.